சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே முத்து வீட்டுக்கு சட்டெல்லாம் போகிறாரு. இதை பார்த்த பாட்டி, என்னடா சட்டெல்லாம் போகிற, மீனா வீட்டுக்கு போயிட்டு இப்படி வர என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. என்னத்தையோ பண்ணி வந்துட்டோம் போலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி மீனாவை அழுதுகிட்டு வராங்க. இதை பார்த்து அண்ணாமலை என்னம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா அவன் எதுவும் தப்பாக நடந்துட்டானாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, விருந்துக்கு வந்துட்டு அவங்க எங்கள் அம்மாவையும் தங்கச்சி மனசையும் கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நீ என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில பாட்டி, சத்யாவுக்கும் என் வீட்டுக்காருக்கும் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பிடிக்காம தான் கையை ஒடிச்சு விட்ருக்கான், தெரியாதா அவங்களுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், அவன் வாயை மூடிக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு எத்தனை பேர் பேத்தி எதனாலும் என்கிட்ட சொல்லிடுவா, என்னம்மா என்ன ஆச்சு இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விருந்துக்கு போனோம்னா பாட்டி, சத்யா சட்டை எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே சட்டை எனக்கு வேண்டாம்னு சொல்லி கலத்தி போட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன், ஓவராக பண்ணிட்டு என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பாட்டி, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு உனக்கு பிடிக்காத செய்யாதான்னு சொல்லியிருக்கீங்களா, எனக்கு பிடிக்கல அவன் சட்டை கொடுத்தது, அதனால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் நாள் அதுமா ஒரு மச்சானுக்கு எடுத்து கொடுத்துருக்கான் ஆசையாக, நீ அதையும் வாங்கிக்க மாட்டியா வைக்க மாட்டியா அப்படின்ட்டு இருக்காங்க. என்னால் ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்குது, இல்லைன்னா அவன் கையை ஒடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அவன் கையை ஒடிச்சிட்டான், அவன் முன்னாடி இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வைக்க அவனுக்கு முடியல, தான் வந்துட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா அழுகிறத பார்த்தோன்னே பாட்டியால் தாங்க முடியல. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, முதல் கல்யாண நாள் எல்லாராலையுமே மறக்க முடியாது, அப்படியேப்பட்ட நாளில் என் பேத்தி கண் கலங்குது, என்னால் பார்த்துக்கிட முடியல. உடனே நம்ம இதை ஒரு விழா மாதிரி எடுத்தாகணும், நம்மளை ஸ்டூடியோக்காரங்க எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் ரெடி பண்ணிடுவோம்மா, டெக்கரேஷன்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவங்க கல்யாண நாளை கொண்டாடணும், ஐயா வீட்டில் போய் கொண்டாட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆம்பளை வீட்டில் தான் கொண்டாடணும், என் பையன் வீடு இதுதான், அதனால் இங்கே தான் கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. வீடு என் பேரில் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, இந்த வீடே என் பூர்வீக சொத்து, உனக்கு ஒரு வகையில் வந்திருக்கு, அதை வாங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, அந்த அத்தை ஏதாவது செஞ்சு அவங்க வாங்கினாலும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இதை மாதிரி அமைதியாக அவன் வேலையை மட்டும் பாரு, நடக்கிறத நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒருத்தருங்களுக்கு ஃபோன் அடிக்காங்க. டபான்னு டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக நடக்கு. உடனே கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி ஜெயிலேருந்து வெளில வராரு. வரையில் சத்யாவுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்போ சத்யா கூட போனவங்களாம் போய் சொல்கிறாங்க, சத்யா இன்றைக்கி வரமாட்டானே, அவன் நீங்கள் ஜெயிலேருந்து வரதில் அவனுக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் அக்காளுக்கும் மாமாவுக்கும் கல்யாண நாள் இன்றைக்கி, அதனால் அங்கே போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க, சத்யா ஒரு ஆட்டோவில் இறங்கி வராங்க. வந்தோடனே பெரிய மாலையாக போடுதாங்க சிட்டிக்கு. என்ன சிட்டி, இங்கே வந்திருக்கவங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, அங்கே போனால் தேவையில்லாத ஃபங்க்ஷன் தான் வரும், அதான் போகல அப்படிங்கிறாங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் உங்கள் அக்கா அவங்க மாமா, நீ விட்டு கொடுத்துடாத அடுத்தவங்களுக்காக, என்ன பிடி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நிறைய கொடுக்காங்க. உடனே கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன சிட்டி, என்ன நீங்கள் இப்படி பணத்தை கொடுத்தீங்கன்னா எப்படின்னு, உங்களை தான் அந்த மீனாவும் முத்து உள்ளே அனுப்பியிருக்காங்க, நீங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களானே அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சட்டையும் அதையும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறது இவன் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக முத்து வீம்பு பண்ணுவான், சரியா, முத்து வீட்டில் இவனும் கொஞ்சம் தோரணை பண்ணுவான், 2 பேரும் பண்ணையில் பெரிய பிரச்சனை வரும், அதை வச்சு நம்ம குளிர் காயலாம்னு தான் அப்படிங்கிறாங்க. சூப்பர்னே நீங்கள் பெயிலேருந்து வந்தது ஒரு சந்தோஷம், கொண்டாடின மாதிரி ஆயிருமுனே அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மைதான் அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக அங்கே சத்யா ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு முத்துக்கு நல்ல விலை கொடுன சட்டையும் மீனாவுக்கு நல்ல விலை கொடுன சேலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஃபங்க்ஷனில் கேக் விட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முத்து வீட்டுக்குள்ளே சத்யா வராரு. சத்யாவை பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ மீனா கையை பிடிக்கும், எங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சத்யாலாம் வரான், மாப்பிள்ளைக்கும் அவனுக்கு ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மாவும் முழிக்காங்க, சித்தாவும் முழிக்காங்க. விஜயா நினைக்கிறாங்க, ஆகா வரட்டும், வந்தோடனே டென்ஷன் ஆகிறான், இன்றைக்கி ஒரு கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்க்காங்க. ரோகிணி, இன்றைக்கி திருவிழா ஒன்று இருக்குது, கச்சேரி நடக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே மனசு சொல்கிறாங்க, என்னடி அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் புலம்புறாரு, இவனே திருடுறவன், இவனே இதுக்கு வீட்டில் விட்டீங்க வச்சிங்கன்னு சொல்லி சும்மையாவது ஒரு கதையை சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, மரியாதையாக பேசுங்க, நீங்களும் அவன் திருடனா நீங்களும் திருடன் தான் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவடி பார்க்குறாரு, அக்கா அங்கே பாருங்கள், அவங்க அவமானப்படுத்துவாங்க வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் அக்காவையும் எங்கள் மாமாவையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன், என் மாமனுக்கும் எங்கள் அக்காளுக்கும் நான் துணிமணி எட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. இதை பார்த்த முத்துக்கு கோபமாக இருந்தவங்க கூட இன்றைக்கி நிலைமைக்கு மீனா குடும்பத்தையோ நம்ம வீட்டில் அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு வாங்கிக்கிறாரு. ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அப்படி கிளம்புறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, சாப்பிட்டு போ சத்யா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, மாமா வீட்டு சொன்னதே நான் சந்தோஷமாகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ சாப்பிடு வரைக்கும் இருந்தேன்னா அவன் ஏதாவது வகையில் டென்ஷன் ஆவான், உனக்கு இன்னொரு கையிலையும் ஏதாவது
ஏதாவது அடிபடும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏம்மா என் மச்சினன்னு எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும், நான் வந்து அந்தளவுக்கு இல்லை, விடுங்க சத்யா நீ சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. நீ மாமாவே சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மீனாட்ட. சரி பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா நினச்சாங்க எதுவும் பிரச்சனை வந்துடுமோ வச்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். சத்யாவாலையும் மாப்பிள்ளையாலும் ஒரு பிரச்சனை வரல, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே மீனா அம்மாட்ட சொல்கிறாங்க, என்ன கடவுளை வேண்டிக்கிறீங்களா, என்ன இப்போ சண்டை எதுவும் வரல வைக்கலன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்கன்னா அப்படி தானே அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா வீட்டு வாசலுக்கு போகிறாரு. அப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த வீட்டிலையே நாங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து கல்யாணம் முடிச்சது உங்கள் இதில் தான். நான் என் மருமக 2 பேருமே பெரிய கோடீஸ்வரிங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கல்யாண நாள் கொண்டாடுவாங்க. என் பையன் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறான், சுருதியும் ரவியும் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. மொத்தத்தில் வந்து இவங்க வந்து நடந்தே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏசி காரில் தான் போவாங்க, ஏசி காரில் தான் வருவாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை என் புருஷன் ஏசி காரில் தான் போகிறாரு, நாங்கள் ஒன்றும் குறைஞ்சில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் புருஷன் பெரிய தொழில் பண்ணுறான், நீ பெரிய தொழில் பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சத்யாவுக்கு இவங்களாம் பேசுறது கேட்டுட்டு உள்ளே வராங்க. அத்தை நாங்கள் உங்களோட குறைஞ்சவங்க தான், இந்த குறைஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து உங்கள் கோடீஸ்வர மருமக ரோகிணி வந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மாதம் வட்டி பணமும் தரலை, போன மாதம் வட்டி பணமும் தரலை, அசலையும் வட்டியும் வாங்கிட்டு வர சொல்ல எங்கள் ஓனர் சொல்லியிருக்காரு, அதை கொஞ்சம் வாங்கித்தாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ரோகிணி வட்டி வாங்கியிருக்காளா, அவன் ஏன்டா உங்ககிட்ட வாங்க போகிறான், அவளே பெரிய கோடீஸ்வரி, உனக்கு எத்தனை லட்ச ரூபா வேணும்னு கேளு, உடனே எங்கள் அப்பாவை அக்கௌண்ட்டில் போட சொல்லுவாள், நீ வாங்கி எடுத்து செலவு பண்ணிக்க, அந்தளவுக்கு உள்ளவா அவள் வந்து உங்ககிட்ட வட்டிக்கு வாங்க போகிறாளா அப்படிங்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்காங்களா ரோகிணி, அவங்ககிட்ட கேளுங்க சிட்டிகிட்ட பணம் வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து மீனா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. குறிப்பாக மீனா அம்மா சீதா சிட்டிக்கிட்ட இந்த ரோகிணி வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி கேட்குறாங்க, என்ன சுருதி என்ன ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் வட்டிக்கெலாம் வாங்குவீங்களா, நீங்கள் லேடிஸ் நீங்கள் வந்து வட்டிக்கெலாம் வாங்கி தொழில் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டால் ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல, வாங்கிட்டேன்னு சொல்ல முடியல, வாங்கலான்னு சொல்ல முடியல. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன தான் அவன் சொல்கிறான், உள்ளதை சொல்லு, உன்னை அசிங்கப்படுத்துன்னு அவன் சொல்கிறானா, நீ இல்லைன்னு மட்டும் சொல்லு, அவன் என்ன ஆறாம மட்டும் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, அவங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க, பாட்டி நீங்கள் கேளுங்க, உங்கள் பேத்தி வந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா வாங்கலையா, வட்டி பணம் தந்தாங்களா தரலையா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கேன். ஏன்னா அவங்க இருக்குதுன்னு சொன்னால் ஒழுங்காக வட்டியை கொண்டு கட்ட சொல்லுங்கள். நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்க அப்படிங்கிறாங்க. கோடீஸ்வரங்க இதுக்கு 2 லட்ச ரூபாயா சீப்பாக வந்து வட்டி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை கேட்ட டோட்டல் குடும்பமே ஷாக், ஒரு மாதிரி குழம்பினுக்கு. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு பயங்கர அச்சமாக இருக்குது. ஏற்கனவே வந்து 4 லட்ச ரூபா பேங்கில் லோன் வாங்கி வச்சுருக்கா, இதில் வந்துட்டு நம்மகிட்ட வேறு 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கா, இதில் வேறு இவங்ககிட்ட வேறு 2 லட்ச ரூபா வட்டி சிட்டிகிட்ட வேறு வாங்கியிருக்கான், ரவுடி போய்ட்டு வாங்கியிருக்கான்னு சொல்கிறான். இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அவன் வேறு நிரூபிக்கிறதுக்கு நான் நிரூபிக்கிறேன், ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. உடனே ரோகிணிகிட்ட மனோஜ் கேட்குறாங்க, ரோகிணி எதுதான் உண்மை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் நீ இந்த வேலைக்கு மாமாட்ட வெட்டித்தனமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் வீட்டு செலவு கொடுக்கு, பார்லரில் சம்பளம் கம்மியாக இருந்திருக்கும், அதனால் வந்து வட்டிக்கு வாங்கி வீட்டு செலவு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவள் சொந்த பார்லர் வச்சுருக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னது உங்கள் மருமக சொந்த பார்லர் வச்சுருக்கேன்னா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சும்மர் முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதுக்கு மேலே நம்ம மறைச்சா நல்லா இருக்காது, வாரவங்களையும் போகிறவங்களையும் வந்து ரொம்ப சவுட்டாக பேசையில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்லப்பா. சத்யா வந்து ஒரு தவறானவங்ககிட்ட வேலை பார்க்குறான், எனக்கு அதனால் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கல, சரியா. இன்றைக்கி நிலைமைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், மச்சானும் மாமனும் எங்கள் மாமனும் எங்கள் அக்காலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவன் அவன் துணியை வந்து நான் மனசார உடுக்காட்டிலும் கூட சபையில் நான் வாங்கி தான் ஆகணும், என் மச்சினேன், அவனை அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்க முடியாது, நான் 1000 பேசுவேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏசு மட்டுமா செய்வேன், கையையும் ஓடிப்பேன் அப்படிங்கிறாங்க விஜயா. என் மச்சினா ஓடித்தேன், அவனுக்கு மேடு பண்ணணும், நான் தான் பார்க்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா ரொம்ப அழுகிறாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள, உங்களை என்னமோ நினச்சேன், நான் உங்களை மாதிரி மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா பேசுறதுக்கு அதுக்கான அனுமதிக்க முடியாதுல்ல, அவங்க பேசுறது முறையெல்லாம் பேசுகிறாங்க. அந்த ரோகிணிக்குள்ளே 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கு, அதை வாங்கினாங்களா வாங்கலையான்னு கேட்கறதுக்கு அந்த எங்கள் அம்மாவுக்கு துப்பு இல்லை. சும்மா வர சத்தியாவையும் உங்களையும் குறைச்சி பேசுகிறேன், அதை எப்படி விட முடியும், உங்கள் மருமகிட்ட கேளுங்கம்மா, ஏன் 2 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், உனக்கு 2 லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு என்ன அவசியம்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜ் சக்கா இருக்கிறாங்க. அந்த 2 லட்ச ரூபா நம்ம தான் கையிலேருந்து கொடுக்கணுமா, நம்ம பிஸ்னஸ் பண்ணது வேறு பணம் குறையுமே, ஒரு வேளை ரோஹிணி நம்மகிட்ட கேட்பாளோ அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு முத்து, டேய் உன் பொண்டாட்டியே கடை வாங்கியிருக்கான்னு சொல்லி சத்யா சொல்கிறான். அவனை கூப்பிட்டு வாங்கியிருக்காளா, எதுக்கு வாங்கினா எப்போ வாங்கினான்னு கேட்குறதுக்கு உன் வக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஏன்டா கேட்கணும், ரோஹிணிலாம் வாங்கியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை மீனா, நீ சத்யா வந்து என்கிட்ட தானே பேச மாட்டான், நீ ஃபோன் அடித்து அந்த ஆதாரத்தோடு கொண்டு வர சொல்லு, அவங்க முகத்திரையே கிழிச்ச மாதிரி ஆயிருங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி, மீனா நீங்கள் ஃபோன் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல வாங்கியிருக்கவங்க மருமகா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, ஏம்மா மலேசியா பணக்காரி, பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மீனாவை பாடாப்படுத்துறது, அந்த வேலை செய்ய சொல்கிறது, இந்த வேலை சொல்கிறது, சும்மா இருக்கவன் புருஷனுக்கு ஜூஸ் போட சொல்கிறது. ஏன் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சா ஆவாதா? இப்படி வட்டிக்கு வாங்கிட்டு தான் அலைவலாம். எந்த வீட்டு பொம்பளை வந்து புருஷனுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் வட்டிக்கு வாங்கிட்டு அலைதான் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. உடனே பையன் சொல்கிறாங்க, ஆண்டி இந்த மாதிரி வீட்டுக்கு பத்திரத்தை வந்து அடை வச்சுருந்தோம்ல, அதை மீட்கிறதுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன், உங்களுக்காக உங்கள் வீட்டுக்கு வாங்கிறதுக்கு தான், உங்கள் வீட்டை பத்திரத்தை திருப்பதுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன இந்த வீட்டு பத்திரத்தை நீ திருப்பினியா, வீட்டு பத்திரத்தை நீ ஏன் திருப்புத அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அடை வச்சுருந்தாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்காக அடை வச்சாங்க அப்படின்னு கேட்காங்க. இல்லை பார்லர் வைக்கிறதுக்கு பணம் தந்துருந்தாங்க. அப்படி சொல்லு, உனக்கு பார்லர் வைக்கிறதுக்கு வீட்டுக்கு தெரியாமல் உங்கள் அத்தையை நீ வந்து ஐஸ் வச்சு நீ வந்து வாங்கியிருக்க, அதனால தான் உங்கள் அத்தையை நீ காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்க. மீனாவுக்கோ முத்துக்கோ யாரையும் காக்கா பிடிக்க தெரியாது, அவங்களுக்கு வாயில் வந்ததை உள்ளதை பேசுவாங்க, அதனால் அவங்க கெட்ட பிள்ளை, நீ நல்ல பிள்ளை என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, இதுக்கு தான் நீங்கள் வந்து வாங்கினீங்களா ஆண்டி, நீங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் இவங்களுக்கு பார்லர் வச்சு கொடுத்தீங்களா? என்கிட்ட வந்து உங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கார், அவர் அனுப்பின பணத்தில் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவுமே என்கிட்ட பேச்சுக்கால் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க. ஆகா சுற்றி விளைச்சி கேட்குறாங்களா, அந்த பாட்டி வேறு ஒரு மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. உடனே கேட்குறாங்க, பாட்டி கேட்குறாங்க ரோஹிணிகிட்ட, ரோஹிணி உண்மையிலேயே உனக்கு மலேசியா தானா, உங்கள் அப்பா இருக்காரா இல்லையா, உண்மையிலே ஜெயிலில் தான் இருக்காரா, அவர் ஃபோட்டோ இருந்தால் கொண்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணியால் ஒரு பரிசு முடியல, எந்த ஃபோட்டோவை காமிக்கனே தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் வித்யா எங்கள் அப்பா ஃபோட்டோ கேட்குறாங்க, என்னச்சின்னு தெரில அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் வரும்னு தெரியும்லாடி, யார் ஃபோட்டோவாவது காமிடி அப்படிங்கிறாங்க. உடனே நெட்டில் எடுத்து ஒரு வெள்ளைக்காரன் ஃபோட்டோவை காமிக்காங்க. இதை பார்த்த பாட்டி சொல்கிறாங்க, இதை பார்த்தா நம்ம இந்திய ஆட்கள் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஃபாரின் தான், எங்கள் அம்மாவுக்கு தான் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு தானே எங்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு ஒரு நேரமாக மாற்றி சொல்லுவோம், சொந்த பார்லரே கிடையாது, பார்லருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு சரியான ஷாக் ஆகுது. என்ன ரோஹிணி அவன் சொல்லிகிட்டு இருக்கான், நீ கடை வாங்கியிருக்கேன்னு சொல்லுதான், அது போக சொந்த பார்லர் இல்லைங்க, என்ன தான் உண்மை, என்ன தான் கதை அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, இது என் பார்லர் தான், அவர் வேண்டாதே சொல்கிறாரு, நான் வேறு பிரான்ச்சில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சத்யா சொல்லிட்டு போனான், அவன்கிட்ட ஆதாரம் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு இவங்க இந்த பார்லருடைய ஓனர் இல்லை அப்படின்னு எனக்கு ஆதாரம் இருக்குது. அவங்க ஓனரே என்னுடைய கஸ்டமர் தான், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன், வேணா பேசுங்க. எங்கள் ஓனர் வந்து இது இல்லைன்னு உங்களை சொல்லுங்கள், நான் ஒன்றும் இது பண்ணல இல்லையா, ஏன் நான் தார நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க செல்லில் அதே நம்பர் இருக்கான்னு பாருங்கள், ஓனர்னு போட்டு பதிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கூட சொல்கிறார், ஆமாம் ஓனர்னு போட்டு நம்பர் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இன்னொரு பார்லர் வச்சுருக்காங்க, அவங்கள நான் ஓனர்னு வச்சுருந்தேன், இது என் பார்லர் தான் அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க. உடனே அண்ணாவோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி, இதுக்கு மேலே நீ மறைக்க வேண்டாம், உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்லர் உன்னுடைய இது இல்லை, நீ விற்றுட்ட, எதுக்காக விற்ற எது விற்றனோ அது உன்னுடைய சேர்ந்தது, அதை கேட்க வேண்டிய கடமை உன் புருஷனுடையது, சரியா, எதுக்கு விற்ற வச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு நீ பார்லர் விற்றுட்ட, இதுதான் உள்ளது. அதே மாதிரி வீட்டுக்கு வாரவங்களை யாராவது எப்படி பேசணும் எது பேசணும் நீனும் உன் புருஷனும் தெரிஞ்சுக்கணும். வாரவங்களை வந்து குறைச்சி பேசக்கூடாது, யாருமே வீட்டுக்கு வந்தால் வாங்கன்னு கேட்கணும், அவங்கள பிடிக்கலையோ ஒரு வாய் தண்ணி கொடுக்கணும். இது தமிழன் பண்பாடு. தமிழன் பண்பாடை நீங்கள் மறந்தால் நம்ம வந்து தமிழர்களாக இருக்கிறதுக்குள்ள தகுதி இல்லாத ஆட்கள், சரியா. பெரியவர்களை மதிக்க வேணும், உற்சார் ஒன்று வேணும், போற்ற வேணும். அப்படி போச்சுனா தான் சுற்றத்தார் நம்மளை வந்து நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கடவுள் இறைவனுடைய தீர்ப்பில் வந்து நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லவர்களாக இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி நினைக்காங்க, இங்கே இருக்க நிலைமையில் நான் என்ன ஆகணும்னு தெரியல, இந்த அங்கிள் வேறு வந்து பெரிய பாடம் எடுக்கணும் எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காங்க. உடனே ஆனால் சொல்கிறாரு, ரோஹிணி 2 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ரு இல்லை முத்து, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்காத, வீட்டுக்கு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் பெரிய கோடீஸ்வரி அப்படின்ட்டு இருக்காங்க. இதையுமாடா நம்புகிற, இந்த படம் இன்னுமாடா ஓடுது அப்படின்ட்டு இருக்காங்க. ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. அதுக்கும் இடம் இருக்குடா,
எப்படினாலும் இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கு நான் விடை எழுதுறேன், அப்போ நீ படி சரியா. முதல்ல நீ பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணதுக்கு பாரு, அந்த விடையை நான் எழுதுனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ தொழில் பண்ணணும் வைக்கணுமே வாழ்க்கையிலே சிந்திக்க மாட்டேன். நான் சொல்லதை பற்றி தான் நீ யோசனை பண்ணி அதை ஆய்வு பண்ணிகிட்டு இருப்பே தவிர வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. முத்து வேறு எதுவும் கதையா முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, என் மாமான்னு ஒரு ஆள் வந்தார், அவரை பற்றியான தகவல் கொஞ்சம் வந்திருக்கு, அதை ஆதாரபூர்வமாக நான் நிரூபிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுக்க மாட்டேன், நீங்களே பேசிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்துக்கு ஃபோன் அடிக்காரு. செல்வம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து கொஞ்சம் ஆஃபர் ஆகிடுச்சு, வீட்டுக்கு செலவுக்கும் காசு இல்லை, தான் வரல மக்கா அப்படிங்கிறாங்க. சரி அதை பற்றி ஒன்றும் இல்லை, நமக்கு அதிசயமாக கொண்டாடணுன்னு அப்படி ஆயிடுச்சு, வீட்டில் ரெண்டாக்கிழமா இருக்குது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் கல்யாண நாள் அதுவும் குடிக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. மீனா இன்னமும் குடிக்கவே மாட்டேன், வாழ்க்கையில் முடிவு எடுத்துட்டேன், என்றைக்கு வந்து குடிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி போய் உட்கார வச்சாங்களோ, ஊருக்கு பூரா அசிங்கப்படுத்தினால இன்னுமே நான் குடித்தா மனுஷன் கிடையாதுல, அதெல்லாம் குடிக்கலாம் மாட்டேன், நீ கவலைப்படாத சரியா, இன்னும் பிரச்சனை நான் செல்வத்தோடு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செல்வத்தை கேட்குறாரு, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வாங்காரங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து மாஸ்க் போட்டு உட்காந்துருப்பேன், நீ தான் கார் ஓட்டணும், நீனும் மாஸ்க் போட்டுக்கா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மாஸ்க் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனோன்னா அந்த கறிக்கடை நிப்பாட்டுறாங்க. உடனே கறிக்கடை மூடி கிடக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கறிக்கடைக்காரர் வந்து நீங்கள் மொத்தமாக ஆர்டர் கேட்டிங்கன்னா உடனே வந்து ஒரு ஆடை குறித்து வெட்டி தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நினைக்காரு, சரி ரைட்டு, ஒரு பெரிய ஆர்டர்னு சொல்லிட்டு கூட்டுவாங்க, ஒரு முழு ஆடை வேணுமா அப்படின்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் போய் சொல்லுதாரு, தலைவரை ஒரு முழு ஆடை ஒரு ஆள் வாங்க வந்திருக்காங்க, வெட்டி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. முழு ஆடை ஒரே இலை வாங்குதாங்களா, சரி ரைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வராரு. பார்த்தோன்னே 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. முத்து நினைக்காரு, நம்ம கொடுத்த தகவல் கரெக்டு தான், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தோம் ஒரு டிரைவர்கிட்ட, இதே மாதிரி ஆள் வந்து எங்கேயாவது பார்த்தா சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஏரியாவில் கறிக்கடை வச்சுருக்காருன்னு சொன்னால் கரெக்டாக இருந்துச்சு, நம்ம டிரைவர் குரூப்பில் தான் இது ரெடி பண்ண செல்வோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அன்றைக்கி நம்ம பூக்கடை வண்டியை தூக்குனாங்களா அதே மாதிரி பிளானில் தான் செஞ்சேன், கடைசியில் இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் வந்து இந்த ஏரியாவில் கறிக்கடை வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, இப்போ ஓவராக அந்த ரோகிணி வீட்டில் பண்ணிகிட்ருக்கா, அவள் ஆட்டத்தை நிப்பாட்டணும், எங்கள் அண்ணன் அலம்பலம் நிப்பாட்டணும் அப்படின்னே தான் வழி, அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்பவே மட்டம் தட்டிகிட்டு இருக்காங்க. மீனா மனசை ரொம்ப நோக்கடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு விட வந்து இவர் தான், வேறு வழியே கிடையாது, நான் பேச நீ வீடியோ மட்டும் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாங்க. உடனே தம்பி வணக்கம், கறி முழு ஆடை வேணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி முழு ஆடு வேணும், ஒரு வாரம் கழிச்சு வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு வேணுமோ, இன்றைக்கி வேணும்னு சொன்னாங்களே, சரி நீங்கள் ஆட்டு தொழில் எவ்வளோ நாளாக பண்ண, ஆட்டு வியாபாரம் இந்த இது இப்போ கடை எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நான் 30 வருஷமாக வச்சுருக்கேன், சரிதானா, ஊழலில் நாடகம் நடிக்க அந்த மாதிரி போவேன், அப்படி நாடகம் நடிக்க போகிறோம்னா முந்தின நாளே எழுதி போட்டுருவேன், இத்தனை நாள் கழிச்சு தான் வருவோம்னு சொல்லி, தொழிலில் ரொம்ப சுத்தமாக இருப்பேன் தம்பி, சரிதானா, எனக்கு வந்து எந்தெந்த சமையலுக்கு எப்படி எப்படி வெட்டணும்னு தெரியும், ஏன்னா எங்கள் பரம்பரை தொழிலே ஆட்டுக்கறியை வெட்டி கொடுக்குறது தான் இல்லைங்களா. நான் தான் கடை வச்சுருக்கேன், எங்கள் அப்பாலாம் வந்து சந்தையில் கறிக்கடை வச்சுருந்தாரு, எங்கள் தாத்தாவும் சந்தையில் கறிக்கடை வச்சுருந்தாரு, நாங்கள் பரம்பரை 3 தலைமுறையாக வேலை பார்க்கணும் தம்பி, எனக்கு தான் வாரிசு இல்லை, வாரிசு இருந்தால் அவனையும் நினைஞ்சிருப்பேன், இந்த கறிக்கடை வைக்க சொல்லியிருப்பேன், எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் இந்த கறிக்கடையை விட மாட்டேன் தம்பி அப்படி இப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாங்க. சரி என்னாச்சு, நாடகம் எந்த மாதிரி நடிப்பீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் கறி தானே வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைனாச்சி நம்மளுக்கு தெரிஞ்ச நாடகத்தில் டேரக்டர் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் கூட சினிமாவில் நடிக்க போகிறேன், ஒரு ரோகிணி இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு வாய்ப்பு வேறு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு, ஏன்னா அதனால் அவங்க வீட்டிலலாம் 2-3 காட்சி நடித்து கொடுத்தேன், இப்போ வந்து நான் ரொம்ப நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி, நல்லா நடிப்பேன், நீங்கள் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்கள் நடிப்பேன் அப்படிங்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் உள்ள வசனத்தை நடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வரி கிஸ்தி அப்படி இப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மனில் வரக்கூடிய வசனத்தை பயங்கரமாக அட்டகாசமாக பண்ணுறாங்க. உடனே செல்வம் கை தட்டுறாரு, இந்த தம்பி நல்ல ரசிகராக இருக்கார், சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில், என்றைக்கு ஆடு வேணுமோ அதுக்கு முந்தின நாள் சொல்லிடுங்க, என்ன கறி சூப்பராக பண்ணி தந்தார், நீங்கள் வேறு நம்ம ரசிகர் ஆகிட்டீங்க, ஆட்டோகிராஃப் பண்ணாலும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்குறாரு. உடனே கையெழுத்தும் போட்டு தந்து கொடுத்துட்றாங்க. ரைட் ரொம்ப சூப்பரு, செல்வம் கேமராலாம் எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அங்கே போய் ரோகிணி பிரியாணி ஆக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. செல்வம் நேராக எங்கள் வீட்டில் கொண்டு விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு முத்து நீ கார் ரோட்டில் என்னையை ஓட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஏன்னா கல்யாண நாள் என் வீட்டம்மா நீங்கள் வந்து வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னான், சரி அவள் சொல்லியாவது கல்யாண நாளாவது மதிப்பமே அப்படின்ட்டு தான் உன்னோட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக பண்ணிருக்கேப்பா, சரி ரைட்டு, இந்த வீடியோ வச்சு என்ன செய்ய வீட்டில் வேறு எதுவும் வேட்டுக்கிட்டு போட்டுறாத அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாண நாள் அதுவும் வந்து வெடி எதுவும் போடலை, இந்த வெடியை வச்சு தான் கல்யாண நாளை கொண்டாடணும், அது போக என் பொண்டாட்டி வந்து மன வருத்தத்திலே இருக்கா, அவளை கொஞ்சம் சிரிக்க வைக்கணும்ல, அவளையும் கொஞ்சம் மேம்படுத்தணும்ல, எங்கள் பாட்டி வந்திருக்காங்க, எங்கள் பாட்டி வரும்போது இந்த வெடியை போட்டோம்னா சவுண்டு கொஞ்சம் கூடுதலாக கேட்கும், எங்கள் பாட்டி வந்து காட்ட வேண்டியவங்களுக்கு கறந்த ஒரு மருத்துவம் பண்ணுவாங்க,
அதுதான் இது கரெக்டாக இருக்கும், அதனால தான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, பாட்டி எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாண நாள் அதுவுமா ஒரு சூப்பர் படம் காமிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் கிராமத்தில் தான் வந்து ஒரு நல்ல நாள் கெட்ட நாளுக்கு வந்து பெரிய திரைப்படம் போடுவாங்க, நீ டிவியில் போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி சூப்பர் படம், வாங்க எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணியை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க. நம்ம வேறு சத்யாட்டா வட்டிக்கு வாங்கினோம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆன்ட்டி அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஒரு வேளை வந்து மனோஜ் பிஸ்னஸ்க்கு வச்சுருக்க பணத்தை கொடுத்து ஷேர் பண்ணிடுவாங்க, வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டி நம்மளை ஒன்றும் சொல்லலையா, இல்லை எங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காங்க அதனால் ஒன்றும் சொல்லலையா என்னென்னு தெரியலையே, இப்போ வேறு முத்து கூப்பிட்றானான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காடுறாங்க. பாட்டி இதில் மனோஜுக்கு வந்து கொஞ்சம் தெரியுது மாதிரி உட்காருவீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் உட்கார்றா அப்படிங்கிறாங்க. உடனே டிவியை போடுதாங்க. போட்ட உடனே மலேசியா ஃப்ராடு மாமா வராரு. பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது மலேசியா மாமா தானே அப்படின்னு மீனாக கேட்குறாங்க. இவர் மலேசியா மாமா இல்லை, மலேசியா மாமாவாக நடிக்கப்பட்டவர். அதை நடிக்க சொன்னவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. காட்சி ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லா காட்சியும் ஓடுது. இதை பார்த்தோன்னே ரோகிணி எல்லோரும் முறைக்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, நீ உண்மையிலே நீ யார் தான் ரோகிணி, நீ என்ன விஷயமா வந்திருக்க இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் பேச முடியல. விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நம்ம பார்வதி சொன்னான்னு சொல்லி தான் நம்ம மனோஜுக்கு கட்டி வச்சோம் பணக்கார பிள்ளைன்னு சொல்லிட்டு, அவர் வந்து நடிக்க வந்தோம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது அவர் தானா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பார்க்குறாங்க. அத்தை இது உண்மையிலே அவர் மலேசியா மாமா தானா இல்லை வேறு ஆள் மாதிரி நடித்து கொண்டு வந்திருக்கானாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இப்போ உனக்கு தெரியலையா, உன் மூட நம்பிக்கைக்கு ஒரு இது இல்லையா, உனக்கு கேட்டு இல்லையா, அங்கே பாரு அந்த வழுக்கு மண்டையை பார்த்தே தெரியலையா, அவர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து காமிக்கிறாரு. செல்ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்தோம்ல அதையும் காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் காமிக்காங்க. இப்போ விஜயாவுக்கு ஒன்றும் உடல. ரோகிணி நினைக்காங்க, மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன சொல்லி தப்பிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, எம்மா மலேசியாக்காரி மலேசியாக்காரன்னு சொல்லிட்டு அவன் மலேசியா மாமா இல்லைன்னே முத்து சொல்லுதான், இதுக்கு நீ என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி என்ன பாட்டி போட்டின்ட்டு கிடக்க, யாரெல்லாம நாடக நடிகரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுக்கிட்டு கிடக்கானே, உண்மையிலே நீ யார் தான் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரோகிணியால் ஒரு பதில் சொல்ல முடியல, திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, ரோகிணி நீ தானே சொல்லுவேன் புருஷன் முன்னாடியில் ஒரு பொலிமறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவர் யார் உனக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க மனோஜ், ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க, பாட்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் முத்து அப்படி முடிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா இது எல்லாமே ஆக்டிங் தான் சரியா, அந்த நாடக நடிகரோட சேர்ந்து இந்த புள்ள பயங்கரமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. புள்ள முத்து நான் செஞ்ச ஒரு தப்பு என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால எங்கிட்ட அம்மா ஆண்டிகிட்ட சொன்னால் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. அதான் வந்து நான் அங்கிளாக அவர் நடிக்க வர சொன்னேன், இல்லைனா வந்து நடிக்க வர சொல்லியிருக்க மாட்டேன், எங்கள் அப்பாவே வந்திருப்பாங்க. என்ன நீ சொல்கிறேன், உங்கள் அப்பா ஃப்ளைட் ஏறிட்டாங்க வச்சுட்டாங்க, அப்புறம் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க, பொங்கலுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னேன், இப்போ என்ன எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, அவர் ஜெயிலுக்கு போய் கொஞ்சம் நாளாகவே ஆச்சு, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடுவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாடக நடிகரை வர சொன்னேன் வச்சேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அந்த பொண்ணு அடுத்த ஃப்ளைட்டை போடுது சரியா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்பா அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, புருஷன் முண்டாட்டிக்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது, புருஷன் முண்டாட்டி ஒன்று. ரெண்டாவது வந்து உன் வீட்டில் இருந்த ஆள் வந்தால் வரணும், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து வீட்டில் நடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா. இன்றைக்கி நிலைமைக்கு நல்ல நாள், முத்துக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள், அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் நினைக்கேன், நானும் நினைக்கேன். என்ன இதுக்கு மேலே ரோகிணி இந்த வீட்டில் நீ மறைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது சரியா. நீனும் உன் புருஷனும் வந்து ஒரு வேலையும் செய்யாமல் வேலைக்கு போன மாதிரி காட்டிக்கிட்டு நல்லதில்லை சரியா. அண்ணாமலை இல்லை 2 பேரும் ஒரு தனி கொடுத்துன்னு வைங்க, அப்போ தான் திரும்புவாங்க. அந்த பிள்ளை பார்லர் சொந்தமாக வச்சுருக்கவும் நம்மகிட்ட சொல்லுது, முத்து வந்து சொந்தமாக வைக்கலாங்க நீனும் சொல்லுத. எது உண்மைன்னு கடவுள் தான் அறியும். ஆனால் இந்த பிள்ளை ரெண்டையுமே நான் வச்சுருக்கேன், நான் இப்போ கடன் வந்து வாங்காத மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியும் சொல்லுது. அந்த பார்லரை வந்து தான் நடத்துதமுங்க, முத்து வந்து நடத்தலை, அது ஓனர் ரொம்ப தெரியுமுங்க. இப்போ அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இன்றைக்கி நிலைமை இல்லை. அதனால் வந்து இவங்களை 2 பேரும் தனி கொடுத்துன வைங்க அண்ணாமலை, அப்போ தான் சரி வரும் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஏற்ற வைக்கணும், இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க எல்லாருமே இந்த வீட்டில் இருந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாரும் ஆகாதவன், இந்த முத்து மீனாவும் ஆகாதவங்க, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு அந்த பிள்ளை தான் வேலை செய்யுது, உங்களுக்கு பார்க்க அந்த பிள்ளை தான் வேலை செய்யுது, எல்லா நாளும் அந்த பிள்ளை தான் வேலை செஞ்சிட்ருக்கு, அவள் சமைக்கிற சாப்பாடை தின்னுபிட்டு உங்களுக்கு நன்றி இல்லைன்னா அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நாங்கள் என்ன நாயா, இன்னும் நாய் என்ன குறைஞ்சதா, எல்லாமே ஒன்று தான், நன்றியாக இருக்கணும்ல, அவர் எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த ரோகிணியோ அந்த சுருதியை வேலை பார்க்காங்களா,
இப்போ முத்து வந்து தான் சொல்லுதானே, ஒரு வாரத்தில் வந்து அந்த ரோகிணி பிள்ளை யார் என்ன வரணும் புள்ளன்னு சொல்லிடுவானே அப்படிங்கிறாங்க. இது அவன் புருஷனுக்கு தெரியணும், அவன் புருஷன் என்ன யாது, நீ எங்கேருந்து வந்திருக்கமான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கணும். உனக்கு பணம்னா போதும் வாயை பொழுதுட்டு கல்யாணம் முடிச்சிருவா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, முத்துக்கும் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஆகாது, அதனால் இல்லாத முள்ளாதான் சொல்லுவான், பாரு சொந்தமாக தான் வச்சுருக்கான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடமெலாம் வாங்கியிருக்க மாட்டான், அந்த சத்யா வந்து தேவையில்லாமல் சொல்லிட்டு போகிறான், அவனை வந்து மனோஜ் திருடன்னு சொன்னோன்னே மனோஜை வந்து கஷ்டப்படுத்தணும், பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. பாட்டி இவங்கெல்லாம் நீங்கள் இதே எந்த கதையிலையும் எடுக்க முடியாது, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அங்கே பணம் இருக்குது, அந்த பணம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா வந்து அவங்களும் சர்வாக தான் பேசுவாங்க, அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஆதாரத்தோடு வரமாட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இன்றைக்கி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நாளை பின்ன பார்த்துக்கலாம், இன்றைக்கி உன் கல்யாண நாள் சரியா, நீனும் பொண்டாட்டியும் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காலையிலே கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சாயந்தரம் நேரத்தில் போய் கடவுளை வழிபட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. உடனே சரிப்பா சரி நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கேட்குறாங்க, அண்ணாமலை வார பிரச்சனையை வந்து இன்றைக்கி கல்யாண நாள் எதுவும் பண்ண வேண்டாம், 10 நாள் பார்த்துக்கலான்னு அனுப்பிவிட்ருக்கேன், ஒரு தகப்பனா நீ கரெக்டாக நடந்துக்கிற, ஆனால் அம்மா இருக்கா பாரு, ஒரு பெத்த தாயாக நடந்துக்கிறாளா, அவள் என்னைத்தான் நடந்துக்கிடுவா அப்படின்னு விட்டுருக்காங்க. உடனே சீத்தாவும் அம்மா நான் போய்ட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, இந்த வீட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இந்த பூக்காரி எல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காளுவ, இனிமேல் எங்கே மதிக்க போகிறாளுவ வைக்க போகிறாளுவ, ரோகிணி பெரிய பணக்காரி, அவனை அசிங்கப்படுத்தணும்னு இந்த சத்யா சொல்லிட்டு போகிறான். இந்த நேரத்தில் வந்து எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரில, ரோகிணி பார்லர் இல்லைங்காங்க வைக்கங்காங்க, நம்ம இதை முதல்ல விசாரிக்கணும், ரோகிணிக்கு சொந்த பார்லர் தானா என்ன அப்படின்னு விசாரிக்கணும்னு நினைக்காங்க. உடனே மறுநாளே பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி ஒரு உண்மையை விசாரிக்கணும் பார்வதி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வந்து சொந்த பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என் வீட்டுக்காரும் முத்து வந்துட்டு சொந்த பார்லர் வைக்கல, அந்த பிள்ளை வேலை தான் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட பார்வதி சொல்கிறாங்க, அவளே பெரிய கோடீஸ்வரி, அவளுக்கு இந்த பார்லர் வச்சு நடத்தணும் தான் இல்லை, அது விளையாட்டுக்கு டைம் பாஸ் நடத்திக்கிட்டு இருக்குது, நம்ம அவளை சந்தேகப்படுத்த வச்சு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி மனோஜ் ரோகிணியும் வந்து வேறு இடத்துக்கு போயிருக்காங்க, நம்ம பார்லரை போய் விசாரிப்போம், பார்லர் இருக்கான்னு பார்ப்போம், ஒன்று இவ ஓனராக வந்து வேலையாட்களை வர வேண்டாம்னு சொன்னால் பூட்டி கிடக்கும், இல்லை வேலையாட்களை வச்சு தொழில் பண்ணதாக இருந்தாலும் ஆட்கள் இருப்பாங்க, ஓனர் இவ தானான்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் ரிசப்ஷன் போனால் நீங்கள் என்ன பார்லரில் எதுவும் இது பண்ண வேலை பார்க்கணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வேலை பார்க்கல, இந்த ஓனர் யாருமா இதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓனர் பேர் வேறு சொல்கிறாங்க. இந்த ரோகிணி நம்ம ஓனர்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க கடையை ஊற்றி எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ உண்மையை தான் சொல்லுதியம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் உண்மையை தவிர வேறு ஏன் சொல்லணும், ஓனர் இதுக்கு வேறு, இது நிர்வாகம் பண்ணது ரோகிணி பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் நாள் லீவில் இருக்காங்க, நான் தான் பார்த்துட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக்காயிருது. அந்த முத்து சொன்னதும் என் வீட்டுக்காரர் சொன்னதும் உண்மை தானா, அப்போ மாதம் எனக்கு பார்லர் வச்சுருக்கேன், அதில் வர லாபம்னு சொல்லிட்டு 5000 தரா, எப்படி தரா, இந்த மாதிரி கடன் வாங்கி வச்சு கையில் வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. உடனே வீட்டுக்கு ரொம்பவே சோகமாக போகிறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் வெளில போயிருக்காங்க, வீட்டுக்கு வரலை. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.